இசை வெளியீட்டு விழான்னு சொன்னாங்க. இசை வெளியீட்டு மாநாடாக இருக்குது. அப்போ பிட்டோட ஒரே பிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். பாரதிராஜ் சார்லாம் வந்து அப்படியே உட்காந்து லைட்டாக உள்ளுக்குள்ளே அழ வந்துச்சு. இந்த சொல்லுவோம்ல, இந்த ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பிக்கும் போது ஒன்றா, உண்மையிலேயே நாங்கள் 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பித்தோம். இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் இன்னும் ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துலையோ அவர் போய் சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். அந்த செட்டுக்குள்ளே போன உடனே எனக்கு நான் பாம்பேயில் வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜர்க் அடிச்சிச்சு எனக்கு. சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் பிரிட்டோ ஜேபி அவர்களுடைய இயக்கத்தில் மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவர்கள், நட்டி அவர்கள், ரியோராஜ் அவர்கள், சாண்டி அவர்கள் மற்றும் யோகி பாபு அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய நிறம் மாறும் உலகில் வரக்கூடிய மார்ச் 7ஆம் தேதி திரையரங்குகளில் உங்களை சந்திக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நிறமாறும் உலகில் என்ற திரைப்படத்தின் எங்களுடைய சகோதர பார்ட்னர் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் சகோதரி கேத்ரின் சோபா அவர்களின் துணையோடு ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் வழங்கும் லெனின் மற்றும் நவீன் மற்றும் பாலா இவர்களோடு சேர்ந்து ஜிஎஸ் பிரதர்ஸ் என்ற அடைமொழியிலே நாங்கள் தயாரித்து உங்கள் முன் சமர்ப்பிக்க போகும், உங்கள் முன் விருந்து படைக்க போகும் இந்த படம் நிறமாறும் உலகில் உங்களின் பேராதரோடு திரையிட தயாராக இருக்கிறோம். அதற்கு நாங்கள் என்னதான் எழுதினாலும், எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் எங்களை வெளியுலகத்திற்கு கொண்டு போவதற்கு மிகுந்த உற்ற துணையோடு இருக்க காரணமாக இருக்கும் எங்கள் பத்திரிகை துறை நண்பர்களையும், மீடியா மற்றும் சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதினில் வருக வருகவே என்பதில் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த மேடையை அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கும் திரையுலக நட்சத்திரங்கள் நிஜமாகவே நட்சத்திரங்கள் தான். நான் திரையில் பார்த்து அதிசயித்த இந்த அனைத்து நட்சத்திரங்களும் இன்னும் சற்று நேரத்திற்கு பிறகு மேடை அலங்கரிப்பார்கள். இவர்கள் எங்கள் படத்தை, நிறமாறும் உலகின் படத்தை அலங்கரித்திருக்கிறார்கள். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இவ்வளவு பேர் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தை மிக அருமையாக படைத்திருக்கும் படைப்புலக கடவுள் இளம் இயக்குனர் திரு பிரிட்டோ அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த படத்தில் வேலை செய்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும், நடிகர்களையும், இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர், இசையமைப்பாளர் மற்றும் இந்த விழாவின் கதாநாயகன் திரு தேவ் பிரகாஷ் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ரங்கம்மா என்ற பாடல் இந்த வருடத்தில் 2025 அந்த பாடல் சிறு குழந்தையிலிருந்து பெரிய முதியவர் வரை 20 60 வரை 2 80 வரை இருக்கக்கூடிய அனைவரும் உச்சரிக்கக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது. மில்லியன் வியூஸ் வந்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த இசையமைப்பாளர், இளம் இசையமைப்பாளர் அவர்களை வருக வர என வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாமல் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து கலையுலக பெருமக்களையும், அனைத்து ரசிக பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு தயாரிப்பாளர்கள் சார்பாக, அதாவது சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் சார்பாகவும், எங்களது தயாரிப்பு நிறுவனமான ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முடிச்சு சொல்லும் போது பாம்பே மாதிரி இருக்கணும், கரெக்டாக அதுமாரி கரெக்டாக பண்ணணும், பாம்பே மாரி செட்டு பண்ணணும், பார்க்கும்போது யாருமே சொல்லக்கூடாது, செட்டுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன். சாண்டி மாஸ்டருக்கும் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, அது வந்து ஒரு குவார்ட்டர்ஸ்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் யதார்த்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம ப்ரொடியூசர் ராஜேஷ் சாருக்கும், லெனின் சாருக்கும், டைரக்டர் பிரிட்டோக்கும் எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த கதை வந்து நான் வந்து ரியோ சார் இது பண்ணியிருப்பேன். வேளாங்கண்ணியில் ஷூட் பண்ணோம். ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருந்தது எல்லாருக்குமே. ஏன்னா அந்த டைம் வந்து நல்ல வெயில், யாருனாலையும் எல்லாருமே நல்லா உழைச்சாங்க, எல்லாருமே நல்லா வேலை செஞ்சோம். அது ஒரு 10 நாள் ஷூட் பண்ணோம். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எல்லா விஷயமுமே வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எல்லாருமே இதில் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிட்டோக்கு நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. சாண்டி மாஸ்டருக்கு கொரியோகிராஃப் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் சாண்டி மாஸ்டர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். தேங்க்யூ சாண்டி மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர்ஸ் லெனின் சார் அண்ட் ராஜேஷ் சாருக்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் பிரிட்டோ சார், சாண்டி மாஸ்டர், ரியோ பிரதர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. படம் எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி.
ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டானுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா என்னை நம்பி இந்த படத்தை வந்து என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ அவர் அதை கரெக்டாக பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து 2 பேருக்குமே நன்றி சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக மார்ச் 7th வந்து படத்தை தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றிகள் வந்ததுக்கு. நெக்ஸ்ட்டு என்னோடய டேரக்டர் பிரிட்டோ. நான் இதில் வந்து பாரத சாரோடதும் ரியோ பிரதரோடதும் நான் பண்ணியிருக்கேன் சினிமோகிராஃபி. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஜிஎஸ் சினிமா அண்ட் சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். இது கண்டிப்பாக உமன்ஸ் பேஸ்டான கான்செப்ட் தான். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தேட்டரில் வந்து மார்ச் 7 பாருங்கள். தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து என்னோடய முதல் படம். இந்த ஜேர்னியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு சின்ன புள்ளியிலேருந்து ஆரம்பித்தது, அது இன்றைக்கி இவ்வளோ பெருசாகவும் இவ்வளோ பிரம்மாண்டமாகவும் வந்திருக்கிறதுல அதுக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் படுறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அவரோட முதல் படம். எனக்கு நிறமாறும் உலகில் வந்து முதல் படமாக அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் நன்றி. இதில் வந்து நடித்த ஆர்டிஸ்ட்லாம் நான் கனவு கூட நினச்சி பார்த்தது கிடையாது. பாரதிராஜா சாருக்கு, வடிவரிசி மேமுக்கு, ரியோ அண்ணாவுக்கு, சாண்டி அண்ணானுக்கு, மைம் கோபி அண்ணாவுக்கு, நட்டி சாருக்கு, இவங்களுக்கெல்லாம் பண்ணுவேன்னு எதிர்ப்புட பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா என்னோடய ஸ்டூடியோவில் என் கம்ப்யூட்டரில் அவங்கள பார்க்கும் போது எனக்கு வந்து இது நம்ம தான் பண்ணுறோம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் நினைக்கிறேண்ணா. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை ஒரு மாதிரி பயமாகவும் மறந்துடுறேன். இந்த படத்துக்கு வந்து எனக்கு நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம். என்னென்னா ஃபஸ்ட்டு நடித்த டெக்னீஷியன்ஸ், அவங்க வந்து இப்போ டிஓபி நம்ம அர்ஜுன் அண்ணா, மணிகண்டன். ஸோ அவங்களால தான் வந்து அவங்க க்ரியேட்டிவ் ப்ராசஸ்னால தான் தமிழ் எடிட்டருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிது. அவங்க நல்லா பண்ணால தான் எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது மியூசிக் பண்ணுறதுக்கு. ஸோ மணிகண்டன் அண்ணா, அர்ஜுன் அண்ணா, அப்புறம் தமிழ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் மைம்கோபி அண்ணனை பற்றி சொல்லணும். என்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறாங்க, நிறைய சப்போர்ட். சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு இது வந்து நல்லா பாடுற தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அவங்களும் ஒரு காரணம் தான். ஏன்னா என்னை வந்து எப்போதான் மோட்டிவ் பண்ணிவிட்டு என்னை வந்து இந்த நிலவுக்கு ஆக்கியிருக்கேன். ரொம்ப நன்றிண்ணே. 3 நாளைக்கு முன்னாடி ரங்கம்மா சாங் ரிலீஸ் ஆச்சு, நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய அவங்களோட இப்போ எனக்கு அண்ணன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. எல்லாத்துலேயும் வந்துட்டு தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் இப்போ நல்லா ஒரு மாதிரி நல்லா போச்சு. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் ஐரா, அவங்களும் அதே மாதிரி தான். ஒரு டைம் பார்க்கும் போதும் வந்து இந்த மியூசிக் நீ தான் பண்ணுதா, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி என்கரேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க. நன்றி ஐரா. அப்புறம் பாலாஜி, அவங்க பிரதர் வந்து போன ப்ரிவியூ பார்க்கும்போது நிறைய வாழ்த்துனாங்க, நிறையா சொன்னாங்க. நீங்கள் தான் இப்படி பண்ணதா, இது நல்லாயிருக்கு, இந்த சீன் இப்படி நல்லா இருக்குன்னு அவ்வளோ சொன்னாங்க. பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு மெயினாக ஒன்றுனா எஸ்எஃப்எக்ஸ் சுகுமார், அவங்க டீம் ஸ்ரீகாந்த். ஏன்னா எனக்கு நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சின்னா அவங்க நல்ல ஒரு மாதிரி லைவ்லாக இருந்துச்சு ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணது. அதனால தான் எனக்கு வந்து இந்த இடத்துல சைலண்ட், இந்த இடத்துல விட்டுடலாம், அது அவங்க ப்ளே அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் இது எல்லாம் எனக்கு அமைச்சு கொடுத்தது வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு முதல் படம் வந்து எத்தனை பேர் வந்து லைவ் எடுப்பாங்க தெரியல, 80 to 90% லைவ் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா அதுக்கு முதல் படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல. ஆனால் வந்து இந்த 2 ப்ரொடக்ஷன், சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், ஜிஎஸ் சினிமா, அவங்க எனக்கு காசு கொடுத்து போய் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எந்த கேள்வியும் கேட்கல. அதனால் என்னால் இந்த முதல் படத்துக்கு ஒரு 90%, அதான் 90% வந்து எனக்கு லைவ் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், ஜிஎஸ் சினிமாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆர்டிஸ்ட் இவங்க, இந்த ஜிஎஸ் சினிமா, சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு வே கொடுத்தது வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் பிரிட்டோ அண்ணன். அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இதில் வந்து அப்புறம் சொல்லணுன்னா மியூசிஷியன்ஸ், இதில் எல்லாமே எனக்கு இந்த மியூசிஷியன்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டாரிஸ்ட் ரிச்சர்ட், டெனர் ஸ்ட்ரிங்ஸு கார்த்திக் வம்சி, லலித், அப்புறம் சாரங்கி மான்மணி, இவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் எது இருந்தாலும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே வந்து பார்த்து பண்ணல, பரவாயில்ல நான் பண்ணித்தரேன் அப்படிங்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப அவங்களால தான் வந்து இன்றைக்கி இந்த மியூசிக் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது அவங்க மெயின் ரீசன் அவங்க தான். அவங்களுக்கு பெரிய நன்றி.
இன்றைக்கி இந்த பாட்டு வந்து நல்லா 1 மில்லியன் போயிட்டுருக்கு, அதை வந்து ரசிக்கிறாங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி. அதுக்கு வந்து இந்த மிக்ஸ் மாஸ்டரிங் பண்ண அபின் பால், அவர் ஆவேசம், அப்புறம் கும்பலிங் நைட்ஸ், இந்த மாதிரி பெரிய ஹிட் படம் கொடுத்தவங்க தான் அது பண்ணியிருக்காங்க. அவர் சாங் பண்ணி தந்துட்டு அதுக்கப்புறம் நான் பிஜிஎம்மும் ஆர்ஆரும் நானே உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லி அவரே இன்வால்வ்மெண்ட்டாக வந்தார். அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தில் வந்து 5 சாங் இருக்குது. சக்தி ஸ்ரீ மேம், அப்புறம் அனந்து சார், அப்புறம் வந்து ஆஃப்ரோ, அறிவு, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஷர்தா, இவங்க எல்லாமே பாடி ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக பண்ணாங்க. எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் ஒரு புது மியூசிக் டைரக்டர்னு சொல்லி ரொம்ப இதெல்லாம் எதுவுமே காட்டிக்கலை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தில் வந்து லிரிசிஸ்ட்டு பற்றி நான் சொல்லி ஆகணும். அர்ஜுன் ராஜ்குமார்னு ஒரு ரேப்பர் இருக்கார், அவரே பாடியிருக்கார், அவரே லிரிக்ஸ் எழுதியிருக்கார், அவருக்கு பெரிய நன்றி. அப்புறமேட்டு ஏஎஸ் தாவூத், இவரை பற்றி சொன்னால் சின்ன வயசுலேருந்து நானும் அவரும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டு இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தோம். அப்போலேருந்து இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கார். எது கேட்டாலும் உடனே 5 நிமிஷம் எழுதி தராரு. இன்றைக்கி ரங்கமா கூட அவர் தான் எழுதியிருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் இதில் இன்னொரு ஆளை சொல்லி ஆகணும், அக்ஷரா பாலகிருஷ்ணன், என்னோடய மனைவி. அதை அவங்க 2 பாட்டு எழுதியிருக்காங்க. இந்த படத்தோட ஜேர்னியில் வந்து நிறைய சப்போர்ட், ஒரு பேக் போன்னு எல்லாம் சொல்கிற மாதிரி நானும் சொல்லலாம். அந்த மாதிரி இருந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்திருக்காங்க எனக்கு. ஸோ அக்ஷரா பாலகிருஷ்ணன் நன்றி. அப்பா வந்து ஒரு தடவை ஒரு சொன்னார், அந்த மாதிரி 2019 சவுண்ட் இன்ஜின் சேர்க்க போகும்போது எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நீ போய் பாடுறா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஒன்று சொன்னார். சினிமாவில் இறங்கியாச்சு, இதோட ஆழத்தை பார்க்காம நீ வரக்கூடாதுடா, என்னங்கிற பார்த்துக்க, போய் வந்துடு அப்படின்னாரு. அப்போ அன்றைக்கி நான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன், வந்துடுவேன். ஸோ என்னோடய இசை பயணம், திரை இசை பயணம் இன்னையிலேருந்து தொடங்குது. இது வரைக்கும் எனக்கு மக்கள் வந்து ஆதரவும் அன்பும் தந்துக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் தந்துவீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய மியூசிக்கால் நான் மக்களை மகிழ்விப்பேன்னு ஆசைப்பட்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள் உண்மையிலேயே. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றத பெரிய மனசு அந்த பிள்ளைக்கு. அதனால் இன்னும் பெருசாக வளருவான். ஒரு 10 படத்துக்கு வேலை பார்க்குற விஷயத்த ஒரே படத்தை வேலை பார்த்துட்டான். ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாம் ஜாம்பவான்கள், எல்லாம் பெரிய பெரிய மக்கள் நடித்து பெரிய திறமசாலிகள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து 4 படத்தை ஒரு படத்தை பண்ணியிருக்கான். அது இவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த வயசு என்ன வயசு இருக்கும் பிள்ளைக்கு? அந்த பிள்ளைக்கு மிஞ்சி போனால் 32 வயசு 34 வயசு இருக்கும். நாங்கள் இவ்வளோ வயசாக எனக்கே அறிவில்லை, இன்னும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் இத்தனை பேரையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கான். எல்லாரும் சந்தோஷமாக வந்திருக்கோம். இங்கே யாருமே துக்கத்தோடு வரவே இல்லை. எல்லாரும் வேலைப்பாடு இருந்தாலும் இந்த வந்ததுக்கு ஒரே காரணம் யாருன்னா பிரிட்டோ தம்பி. அவ்வளோ சொந்தங்களை சேர்த்து வச்சுருக்கான் தம்பி. இந்த பாராட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கைத்தட்டத்தில் வந்து ரொம்ப நிறைய வேலை இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்காங்க, கையில் பெரிய விஷயம் வச்சுக்கலாம், அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு இந்த பாராட்டு ரொம்ப முக்கியம். அந்த கைத்தட்டலுக்காக தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இந்த மகிழ்ச்சி தான். அந்த பிள்ளைக்கு ரொம்ப குட்டி வயசு, நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக பார்த்தேன். அந்த பிள்ளை இன்றைக்கி வந்து வளர்ந்து கல்யாணம் முடிச்சது பிள்ளை. கடைசியாக சொன்னாம பார், 2 பாட்டு என் பொண்டாட்டி எழுதியிருக்காங்க, இல்லை சோறு போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா? அது அழகாக சொன்னான். கடைசியாக முடிக்கும் போது சொன்னான், ஞாபகம் வச்சுக்குமா நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது உண்மையிலேயே அந்த பிள்ளை போசல கேட்டேன், என்னடா பஞ்சாபியாக மாறிட்டியான்னு கேட்டேன். மீசெல்லாம் முறுக்கி விட்டுட்டு, மீசையே இருக்காது, இப்போ மீசையை முறுக்கி விட்டுட்டு ரொம்ப அழகாக அவனை ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக இருந்திருக்கான். இங்கே இருக்க எல்லாமே சொந்தம் தான் எங்களுக்கு. நாங்கள் யாரும் வேலை பார்க்க வரவே இல்லை. இது குடும்பமாக தான் வச்சுருக்கோம். எங்கள் குடும்பம் இது. இந்த குடும்பத்தில் இத்தனை பேர் ஒன்றா சேர்த்துருக்கான். அதுக்கு பெரிய சேர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லலாம் தெரியல எனக்கு. வாடா பாடா சொல்லணும் கூட தெரியல. இயக்குனர் ஆகிட்டாங்க ஐயா. அதை சொன்னேன். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உண்மையிலேயே. சாண்டி ஐயா அவரோட சுறுசுறுப்பு இருக்குல்ல, அப்படி இருக்கும். எறும்பை கழிச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஒரு புத்தில் இந்த எறும்பை கழிச்சு விட்டு என்ன பண்ணுவேன், டக்கு டக்கு டக்குன்னு ஓடும். ஒரு இடத்துல நிற்காது. எப்படி இந்த எனர்ஜி வச்சுருக்க அந்த மனுஷன் அப்படி தான் கேட்பேன். எனக்கு நல்ல பழக்கம். நாங்கள் கிளாஸில் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். யோசிச்சிட்டே இருப்பார், நிறைய விஷயங்கள் யோசிச்சிட்டே இருப்பாங்க. நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், உறவாக இருக்கிறது காரணமாக தான். இங்கே இருக்க எல்லா மக்களும் என் மக்கள். ரியோ தம்பிக்கிட்ட வந்து எப்போதுமே ஒரு இன்னசென்ட் இருக்கும். எப்போதுமே நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன், ரியோ கூட படம் பண்ணணும், ஒரு வாட்டி ஒரு படமாக அது பண்ணணும் அப்படின்னு. முதல்ல ஜீப் வாங்கும்போது அவன் காட்டின விஷயம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்குது. அந்த பேங்க்கு முன்னாடி நின்று, அண்ணா நான் ஜீப் வாங்கியிருக்கேன்னா எப்படின்னா இருக்குது. அடுத்த கார் மாற்றிட்டான், அடுத்த வாழ்க்கை மாறி இருக்கு, ஹீரோ ஆகிட்டான். இன்னும் ரியோ மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கான். எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்ச சக்கரத்தில் கூட நடிச்சதுக்காக வாய்ப்பு கிடைச்சது அண்ணா கூட நடிக்கிறதுக்கு. அது வந்து பீச்சை ஒட்டி ஒரு விஷயம் நடக்கிற விஷயம். அதில் ரொம்ப மோசமானவன் நான் படத்தில் மட்டும்தான், நேராக கிடையாது. அந்த மோசமான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சது யாருன்னா பிரிட்டோ தம்பி. இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வடிவமைச்சது யாருன்னா பிரிட்டோ தம்பி. ரொம்ப கஷ்டங்க ஐயா, என்னெல்லாம் வேலை வாங்கிறது எப்படி வேலை வாங்குவான்?
என் மனசு கோணாமல் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லி வேலை வாங்கிட்டு போயிடுவான். எத்தனை டே கூட வாங்குவான், ஆனால் அழகாக வாங்கிடுவான். அதனால தான் இந்த படம் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு ப்ரொடியூசர் ஆகிய பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. உங்கள் மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி உண்மையிலே. அந்த படத்தை நீங்கள் கையாண்ட விதம் ரொம்ப அழகாக இருந்தது. என் கூட மதன் தம்பி வந்திருக்கான், இன்னொரு பிரேம் தம்பி நடிச்சிருக்காங்க, அவங்களும் பெரிய வாழ்த்துக்கள். இங்கே மேடையில் நிறைய பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு. இந்த பெரிய நடிகை ஒருத்த உட்காந்துருக்காங்க தம்பி. தம்பியும் வந்து சிறந்த நடிகை. இவங்க எல்லாரும் கூட நான் படம் நட்டி ஐயா கூட சொல்லணும். நாங்கள் ஐயா வந்து நான் முதல்ல ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது. யாரும் எதையும் ஸ்டாப் பண்ண முடியாது, நிறுத்துனா நிறுத்த மாட்டோம், நமக்கு தோணும் நிறுத்துறது அப்படிங்கும்போது ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தனமாக சொன்னார். நான் அப்போ அவர் பேர் வச்ச பேர் என்ன தெரியுங்களா? ஏலியன். அது ஒரு ஏலியன் அப்படி தான் இருக்கும். பேசுகிற விதமாக இருக்கட்டும், பழகிற விதமாக இருக்கட்டும், அப்படியே காத்து வாக்கு சொல்லிட்டு போயிடுவார். ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிடுவார். இந்த இத்தனை சொந்தங்களையும் ஒருங்கிணைச்சதுக்கு பெரிய நன்றி தம்பியா. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் பண்ணணும், அந்த படத்தில் நாங்களாக இருக்கணும். அதுக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். நிறைய பேர் சொல்லலாம். மணி ஐயா, சாரி மணி வந்து எப்போதுமே ரொம்ப அழகான பிள்ளை. எப்படி காட்டக்கூட அப்படி தான் காட்டுவான். என்னை அழகாக காட்ட சொல்லி இது காட்டுதே இல்லை. அவ்வளோ மோசமாக காட்டியிருப்பான் என்ன. ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப அழகாக காட்டுறா பிள்ளை, இதுக்குத்தான் வரும் கோப்பியண்ணா, அது வேற என்ன படுத்து அப்படின்வான். அவ்வளோ அழகான ஒரு உண்மையிலேயே ரொம்ப சிறந்த ஒரு கேமராமேன் தம்பி. நிறைய படம் பண்ணணும், இங்கே மேடையில் இருக்க எல்லாரும் நிறைய படம் பண்ணணும், வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போகணும். அப்போவும் இந்த குடும்பத்தை மறக்கக்கூடாது. இந்த படம் எல்லாருக்கும் சிறந்த படமாக அமையும், அது மாற்றுக்கருத்தே இல்லை. மறக்காமல் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். யார் மனசையாவது தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்தினா பெரிய மன்னிப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் தெரியும் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன்னா. I just wish the producers, director and all the artists all the best. Thank you. உங்கள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். ரியோ ஒரு நடிப்பு ராக்ஷசன். பாரதி ராஜா சார் சொல்லவே வேண்டாம், அவர் ஒரு இன்னொரு ராக்ஷசன். நட்டி சார், அப்புறம் சாண்டி மாஸ்டர், யோகி பாபு, இவ்வளோ பேர் தவிர இங்கே இருக்கிற அத்தனை ராட்சசர்களுக்கு தீனி போடணும். அப்போது அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதை பிரிட்டோ ரொம்ப அழகாக செஞ்சார். ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். இந்த கஜேந்திர கர்ப்பன் வாங்க 10 மாதத்துக்கு மேலே. ஆனால் இவங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து கருவை கதையாக்கி அதை சுமந்துக்கிட்டு வந்து அதை பிரசவம் பண்ணக்கூடிய நேரம். இதுக்கு வந்து டாக்டர் நல்லா இருக்கணும். கத்திரிக்கோள் கைமா அலைஞ்சிட்டு சி செக்ஷன் பண்ணாமல் சுகப்பிரசவமாக கொண்டு வர்றது தான் அந்த ப்ரொடியூசர்ஸ் வேலை. அதை அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ 34 ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அத்தனை பேருக்கும் என்ன பேசினாங்களோ அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி சந்தோஷமா வந்து மனசார வாழ்த்துறதுக்கு வந்திருக்கிற அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இவங்க 2 பேரும். அந்த மாதிரி தீனி போட்ட டைரக்டர். இதில் நடித்த ஒவ்வொருத்தரும் எல்லாம் பிசாசுதோ, விஜய், ஏகன், லவ்லி, ஐரா, கவிதா சொல்லிட்டேன், சாண்டி மாஸ்டர், நட்டி சொல்லிட்டே போகலாம். அந்த அவங்க உட்காந்துருக்காங்க தலையாட்டிகிட்டே பேரை சொல்லி, ஜீவா, எல்லாரும் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. சொல்லிட்டே இருந்தோன்னா அடுத்த படத்துக்கு நேரமாயிரும். ஸோ நீங்கள் வந்து மெயினாக சப்போர்ட் கொடுக்கணும். அதை நான் உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். முதல் பிரசவம் பிரிட்டோவுக்கு, அது சுகப்பிரசவமாக ஆகி அதை கொண்டாடணும். அதோட ஃபங்க்ஷன் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் கட்டாயம் நிஜமாக ஓடி சக்ஸஸ் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவணும்னு ரொம்ப ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்ரமணியம். இந்த படத்தில் நான் வந்தது காரணம் வந்து பிரிட்டோ அவர்கள் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய படம் நான் இது வரைக்கும், இது என்னோடய 25வது படம். ஸோ இந்த படத்தில் எனக்காக ஒரு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில படங்கள்லாம் நான் ஃபுல்லாலாம் பண்ணியிருப்போம், ஆனால் ஒரே ஒரு போர்ஷன் தான் பண்ணியிருக்கேன். எனக்காக போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப, நான் பார்க்கவே இல்லை, நைட்டில் தான் அது வந்திருந்தது. திடீர்னு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு ஒத்துக்கிட்ட ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் உட்காந்துருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல முடியாத ஒரு ரணங்களை சொல்ல வருதுன்றதை அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக வர மார்ச் 7ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போது. எல்லாரும் பாருங்கள். உங்களுடைய அன்பையும் லவ்வையும் சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க. தம்பி பிரிட்டோ அவர்கள் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக கண்டிப்பாக வருவாங்க. இந்த படத்தோட கேமராமேன் அவர்களுக்கும் அவங்க டீமுக்கும் நன்றி. இந்த படத்தில் வேலை செஞ்ச உதவி இயக்குனர்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ அண்ட் குரு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இதில் இங்கே வந்து எல்லாருக்கும் மட்டும் இல்லை, இது இங்கே இருக்கிற குடும்பம்
எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னா பிரிட்டோ தான். எனக்கு வேறு வார்த்தை எதுவுமே கிடையாது. எல்லாரையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் தனித்தனியாக பேசுவார் அவர். அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது பொறுமை, அது மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. இந்த படத்தில் வந்து இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் பிரிட்டோவோட உழைப்பு என்ன, எவ்வளோ அன்பு, எவ்வளவு பாசம் அப்படிங்கிறது வந்து எங்கள் ஒர்க் பண்ணங்க நாங்கள் எல்லாருமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். அவ்வளோ ஒரு அன்பு. ஐ லவ் யூ பிரிட்டோ, ஐ லவ் யூ தம்பி, சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா அது எங்களால் வார்த்தையால் சொல்லவே முடியாது. இந்த படத்தில் ரியோ சாருடைய அம்மாவாக நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண், ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண், அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் நன்றி. என்னுடைய நெருங்கிய நண்பர் பிரிட்டோவோட விடாமுயற்சியில் வந்த இந்த நிறமாறும் உலகில் இந்த படத்தில் நான் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சினிமா நடிகனாக வர எல்லாருக்குமே வந்து பாரதி ராஜா சார் ப்ராஜெக்டில் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அவர் படத்தில் பண்ண முடியலனாலும் அவருக்கு சன்னாக பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ என்டையர் க்ரூக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரிட்டோ, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலாஜி பேசுகிறேன். நிறம் மாறும் உலகில் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு பிரிட்டோ ப்ரோ. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ ப்ரோக்கு ரொம்ப நன்றி. எங்கள் பிரிட்டோ ப்ரோக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசரான லெனின் சாருக்கும் நம்ம ராஜேஷ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக வந்திருக்கு படம். மார்ச்சில் எல்லாமே தேட்டரில் போய் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதுக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஆக்சுவலி நான் ஷூட்டிங்க்கு வரல, ஆனால் நான் என் வீட்டில் இருந்தேன். அதுக்கு நான் பிரிட்டோவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது என் பொண்ணால். அவங்கள எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தாங்க. அப்புறம் என்னை பார்த்து அம்மாவாக நடிப்பீங்களா மேடம் அப்படின்னாங்க. அம்மாவாக நடிக்க மாட்டேன், அம்மாவாகவே இருக்கேன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். அண்ட் இத்தனை நட்சத்திர பட்டாளத்தில் நானும் இருக்கிறத நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் நீங்கள் எதிர்பாராதது ஏதாவது இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் எதிர்பாராதது நிறைய இருக்குது. எதிர்பார்க்கறது இல்லாட்டாலும் எதிர்பாராதது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கிட்டத்தில் பார்த்த சில நிகழ்வுகள் நீங்கள் அழகாக இந்த ஸ்க்ரீன்குள்ளே பார்க்கலாம், செல்லுலாய்ட் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பிரிட்டோ. ரொம்ப உழைப்பாடினா அந்த ஒரு நைட்டு பூரா ஷூட் பண்ணோம் ஹைதராபாத்தில். டாட்டருக்கு நான் கூட போயிருந்தேன். அவ்வளவு ஜுரத்தில், அந்த 103 104 ஜுரத்தில் வந்து உட்காந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வளோ எனர்ஜியோடு பண்ணிகிட்டு இருந்தார். பக்கத்தில் உட்காந்து நானும் க்ரோஸன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அவருக்கு. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ். அவ்வளவு உழைப்பாளி அண்ட் ஹார்ட் ஒர்க் ஈல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிரிட்டோ. தேங்க்யூ வெரி மச். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன நானாகவே காட்டியிருக்காரு எல்லா படத்துலேயும். கருவாடு கூட தூக்கி ரொம்ப கல்லெல்லாம் தூக்கி கஷ்டப்படுற கேரக்டர்ஸில் இது ரொம்ப ஈஸியான ஒரு கேரக்டர். ரொம்ப ஸ்டைலிஷாக என்னை பதிவு பண்ணதுக்கு மணிகண்டன் சாருக்கும் அர்ஜுன் கேமராமேனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். மறுபடியும் நான் எப்போவுமே எல்லா மேடையிலும் சொல்கிற ஒரே விஷயம், ப்ரெஸ் ஒன்லி ஹேஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லவ் ஃபார் அஸ். இந்த படத்தை மக்களுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல படங்களை நம்ம வர வைக்கணும். அதனால் நீங்கள் எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் டு ஷேர் என்னோடய டாட்டரோட இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் திருப்பியும் நான் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாட்டு ரொம்ப 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 நல்லாயிருக்கு. தேவி பிரகாஷ் சார் ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ், ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு அந்த சாண்டி மாஸ்டரோட இது. சாண்டி மாஸ்டர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் சச் பியூட்டிஃபுல் சாங். அண்ட் இந்த போஸ்டரில் இருக்கிற அத்தனை பேருக்கு எனக்கும் இந்த படத்தில் சம்மந்தமே இல்லை. இவங்களோட எனக்கு எந்த காம்பினேஷனும் வந்ததில்லை. அவ்வளோ அருமையான ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டரை நான் வந்திருக்கேன். தேங்க்யூ வெரி மச். வாய்ப்புக்கு நன்றி. அண்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாரை பற்றியும் நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் no time for everything. And it's a fantastic கலவை. It's a beautiful film. எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்கள். சப்போர்ட் அஸ். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் வணக்கம். நிறமாறும் உலகில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். நான் 3 நாள் தான் ஷூட் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த 3 நாள் was such a beautiful experience. நான் யோகி பாபு சார் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன்.
and இது ரெண்டாவது படம் சார் கூட and he is so supportive and so motivating and of course அம்மா கூட மறுபடி a second film and Ma I love you and I'm so grateful, blessed and lucky to be your daughter on screen and off screen and I hope I'll make you proud and so yes thank you நன்றி மீண்டும் சந்திப்போம் thank you. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து படம் பண்ணுறது வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. இது முழுக்க முழுக்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த டீம். இதில் இருக்க எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி அப்படி பழக ஆரம்பித்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுற படம் என்னவாக இருக்கும், அம்மாக்கான படமாக இருக்கும். ஸோ அப்படி அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அம்மாக்காக ஒரு படம் March 7th தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெரிய மேடையாக இருக்குது. இந்த மேடை ரொம்ப சூப்பராக நிறைய டீம் மெம்பர்ஸ்லாம் இருக்குது. பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. நிறம் மாறும் உலகில் வரும்போது நான் ட்ரெய்லர் 7 o'clock லான்ச் ஆகும்போது பார்த்துட்டேன். ஐ ரியலி லவ் த ட்ரெய்லர். பர்டிகுலராக எனக்கு நட்டி சாருடைய வாய்ஸ் ஓவரில் கலக்கிட்டீங்க சார். என்ன ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, அவ்வளோ பிரமாதமாக கதை சொல்லியிருக்கீங்க. பெரிய வாழ்த்து கொடுக்கணும். இந்த படத்தில் ஐ திங்க் இட்ஸ் ஒரு ஆந்தாலஜியாக இல்லை ஹைப்பர் லிங்க் கதையாக தெரியல. யூ பிளேட் வெரி க்யூட் ரோல். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுடைய எனர்ஜியும் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. கங்க்ராட்ஸ் டு யூ. அண்ட் நம்ம சொல்ல வேணாம் டான்ஸ் மாஸ்டர் பற்றி. மாஸ்டர் கலக்கியிருக்கீங்க. நீங்கள் நிறைய படங்களை வந்து இட்டாக சாங் கொடுத்துட்டு நடிக்கலையும் இப்போ கலக்கிட்டு இருக்கீங்க. பார்க்கும்போதே மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் இந்த ஹோல் டீமே வந்து ஒரு யங் டீம், ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ட்ரெயிலர்லேயே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிற இந்த படம். என்னுடைய நண்பர் லெனின் சார் அவருடைய ப்ரெசன்டேஷனில் GS இன்டர்நேஷ்னலுக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறணும். March 7 வந்து பொங்கல் ஹாலிடே கிடையாது. 8 படம் ஒரே தேதியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 8 படம் March 7. ஸோ மீண்டும் ஒரு முறை ஊடக நண்பர்கள் சார்பிலும் என் சார்பிலும் எல்லார் மேலும் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஊடகங்கள் ரிவ்யூ கூட பண்ண முடியாது. இப்படி 8 படங்கள் 9 படங்கள் ஒரு தேதியில் போட்டால் நாங்கள் எல்லோருமே தயாரிப்பாளர்கள் சங்கத்திலும் சரி எல்லாத்துலேயும் கோரிக்கை வைக்கிறது 4 படத்துக்கு மேலே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்துக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கணும். 8 படம் நடுவில் வந்ததுன்னா அந்த அட்டென்ஷன் குறைஞ்சிரும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் முதல்ல 4 படம் அப்படின்னா இன்னும் 4 படம் யாராவது அடுத்த டேட் போட்டால் நல்லாயிருக்கும். 8 படமெல்லாம் வர்றது வந்து நியாயமே இல்லை. ஸோ இந்த ஒரு சிறப்பான படம் ஊடக நண்பர்கள் அட்டென்ஷனுக்காகவும் அண்டு மக்கள் எல்லோருமே இந்த படத்தை கண்டிப்பாக திரையரங்கில் பார்க்குறதுக்காகவும் ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டில் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது March 7 தான் அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய தைரியத்துக்கு வாழ்த்துக்கள். அதனால் வந்து வெற்றி பாதிக்கும் நான் சொல்லலை. லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படின்னா ஒரு 4 படத்தில் ஒரு படமாக வரும்போது, 8 படத்தில் 10 படத்தில் ஒரு படமாக வரும்போது ஐயோ இத்தனை படமா அப்படின்னு இக்னோர் பண்ணிடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். எல்லா தயாரிப்பாளர்களும் March 7ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண 8 தயாரிப்பாளர்களுக்கும் சொல்கிறேன். இன்றைக்கி இப்போ பார்த்துட்டே வர என்னது 7 8 ஐயோ எப்படிடா இது, எப்படி மக்கள் பார்ப்பாங்க, ஊடகங்களே ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கே டைம் இல்லை. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 9 திரைப்படங்கள் வந்தது. அந்த 9 திரைப்படங்களில் யூடியூப் ரிவ்யூ கூட பல படங்களுக்கு வரல. யூடியூப் ரிவ்யூவே வரல. நீங்கள் சொல்கிற பாப்புலர் ரிவ்யூவர்ஸே வந்து அந்த படங்களை ரிவ்யூ பண்ணல. இத்தனைக்கும் அந்த படங்கள்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள். இதுதான் தமிழ் சினிமாவுடைய இது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, 9 படத்தையும் பார்க்கணுமா, வேண்டாம் இந்த வாரத்தை நம்ம ரிவ்யூ பண்ண வேணான்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு போகிறாங்க. நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கும்போது ஒரு 3 படம் இருந்ததுன்னா 4 படம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவாங்க. அது மூலமாக ஆடியன்ஸ்க்கும் போய் படம் சேரும், அட்டென்ஷன் கிடைக்கும், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். இது இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் கோரிக்கை வைக்கிறேன். யாரெல்லாம் வந்து March 7 தான் எங்கள் ரிலீஸ் டேட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக கண்டென்ட்டுக்காக மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அட் த சேம் டைம் எல்லோருமே நீங்களாம் யாரெல்லாம் அந்த டேட் யூஸ் பண்ணீங்களோ அவங்களாம் கொஞ்சம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தயாரிப்பாளர்களே அவங்களுக்குள்ளே பேசி ஒரு லிமிட்டட் நம்பர் ஃபிலிமில் வரும்போது இந்த படத்துக்கான வெற்றி மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. அந்தளவு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஹைலைட்டாக என்னது டாப் மோஸ்ட் எல்லாருமே இன்றைக்கி ரசிக்கிற ஆளுங்கள்லாம் இந்த படத்தில் இருக்காங்க, ரசிக்கிற நடிகர்கள்லாம். பாரதிராஜா சார் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஒரு இந்த ரோல் முக்கியமான ரோலாக தெரியுது. அது பிறகு வந்து நட்டி சார்லேருந்து ரியோராஜ்லேருந்து மாஸ்டர்லேருந்து எல்லோருமே ரொம்ப சூப்பராக. நீங்கள் வந்து சாண்டி மாஸ்டர்லாம் நான் வந்து அவருடைய டான்ஸ்க்கு அவ்வளோ ரசிகன், அவருடைய நடிப்புக்கும் இப்போ வந்து ரசிகன் ஆகிட்டு சாண்டி மாஸ்டருடைய இதெல்லாம் எல்லாரும் ரசிக்கணும் ஆசைப்படுற ஒரு படத்தை சிறப்பான முறையில் வெளியிட்டு பெரிய லெவலில் சக்ஸஸ் அடையணும். அந்த வெற்றிக்காக நானும் வந்து காத்திருக்கிறேன் அண்ட் வாழ்த்துறேன் இந்த டீமுக்கு.
தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தேன், ஆனால் சார் சொன்னார் சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாக வந்து ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் பார்க்க முடியல, ஆனால் ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். முன்னாடி அந்த சாங்கும் பெரிய ஹிட்ரி, ரங்கம்மா சாங் அட்டகாசமான சாங் ஹிட்டு, கொரியோகிராஃபிலும் இதுலேயும். ஸோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன், அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக், ஒரு பாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கை பிடிச்சி வாங்க காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை பிடிச்சி ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது. என்னென்னா பிரிட்டோ என்ன சொன்னாருன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காவ்யா உங்களை வந்து நான் அந்த ஹீரோயினாலாக காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படம் முடிச்சு வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்கள் ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கான ப்ராசஸ்லாம் போச்சு. ஃபைனலி இன்னைக்கு இங்கே நிற்க வச்சுருக்காரு பிரிட்டோ. ஸோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செம்மையாக ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாரோட மனசிலும் இந்த படமும் நிற்கும் அண்ட் நான் அந்த கேரக்டராக கண்டிப்பாக எல்லாரோட மனசில் இருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிறம் மாறும் உலகில் March 7th வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து தியேட்டரில் போய் படம் பாருங்கள். And it was amazing working with Nati sir, Rishikant and எனக்கு எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை. பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் என்னோட ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டராக ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ இங்கே இந்த பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிஜிஸ்டர் அண்ட் கீப் திஸ் இன் மை மெமரி பிகாஸ் ஐ வாண்ட் டு கம் ஹியர் எவ்ரி இயர் அண்ட் என்டர்டெயின் யூ ஆல் வித் மெனி ஃபிலிம்ஸ் ஆஸ் ஐ கேன். இட் ரியலி லுக்ஸ் நைஸ். இங்கே இந்த பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஐ வாண்ட் டு ஃபஸ்ட் தேங்க் பிரிட்டோ. ஏன்னா ஐ திங்க் இந்த படத்தில் மோஸ்ட்லி நான் லாஸ்ட் காஸ்ட். சடனாக வந்து நம்ம டிஓபி மல்லிகார்ஜுன் வந்து என்ன பிரிட்டோவை மீட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஐ மெட் ஹிம் அண்ட் ஹி வாஸ் லைக், ஐரா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு சுத்தமாக தெரியல, இந்த படோட ஸ்டோரி தெரியல, இந்த படத்தில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ டிடன்ட் ஈவன் நோ. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் வைக்கும்போது சாண்டி மாஸ்டர் வாஸ் சிட்டிங் இன் ஆட்டோ அண்ட் எனக்கு சுத்தமாக தெரியல மாஸ்டர் இஸ் ஸோ ஃபேமஸ் அப்படின்னு. ஸோ மெனி பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் டேக்கிங் செல்ஃபி அண்ட் ஐம் ஆஸ்கிங் மாஸ்டர் like, are you this famous? He's like, yeah, I'm famous. I'm like, okay. Then master showed me many of his dance videos and master is dancing in some function where Prime Minister of India was here in Chennai or something. And I'm like, master, are you this famous? I'm so sorry, I was not aware. I am so glad, master, I got to share screen with you. It's really lucky and it's very welcoming for a newcomer when another artist is so welcoming and so humble. All the artists over here, you guys have acted wonderful, and to the cast and crew of this film, they have done wonderful job. And to all of you media people, thank you so much for coming here and supporting us. Niram Marum Ulagil is releasing on March 7th. Please support us. Go to theatres and watch the film in theatres. See you all really soon on March 7th. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். என்னை இந்த படம் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டப்போ நான் போனேன், நடித்தேன், முடித்தேன், வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் இவங்க போஸ்ட் பண்ணும்போது தான் டேக் லிஸ்ட்டே வந்து ஒரு 2 பேஜுக்கு பார்த்தேன் நான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த படத்தில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு.
ஸோ ஒரு முதல் படத்திலே இவ்வளோ ஆக்டர்ஸை இவ்வளோ கேரக்டர்ஸை உருவாக்கி அதுக்கு இவ்வளோ ஆக்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பிரிட்டோ என்ன பண்ணியிருக்காரு, எப்படி இருக்குது, அந்த லிங்க்கெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்குறதுல அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். அதே மாதிரி ஒரு சிலவங்களோட சின்ன சின்ன வெற்றி கூட நம்ம வந்து ரொம்ப ரசிப்போம், ரொம்ப கொண்டாடுவோம், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். நம்மளே வந்து வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணுறேன், ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சாண்டியோட ஒரு ஸ்டேஜும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆக்டர் ஆவேனே நினைக்கல, சாண்டி ஆக்டர் ஆவான்னு நானும் நினைக்கல. ஆனால் நாங்கள் 2 பேர் சேர்ந்து நடிப்போன்னு சத்தியமாக நினைக்கல. ஸோ அதுவும் நடந்துருச்சு. ஸோ மை பெஸ்ட் ஆஃப் விஷஸ் டு த என்டையர் டீம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்போவுமே என்னோட எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லா மேடையிலையும் சொல்கிறது தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த படத்தில் நான் அதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு எடிட்டர் தமிழ் முன்னாடியே தெரியும். நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்றா ஒர்க் பண்ணோம், பாலாஜியும் நானும் சேர்ந்து நடித்தோம். ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்துக்கு என்னை ரெஃபர் பண்ணார். அண்ட் ஒரு நாள் தான் அந்த படத்தோட ஷூட் இருந்தது. பட் எனக்கு பிரிட்டோ சார் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்தது. பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ட் ஷூட்டில் இருந்தால் கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன். அண்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன், பொறுத்த ரோல் பண்ணலாமா வேணாமா. பட் ஹி கன்வின்ஸ்ட் மீ. ஹி செட் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டு த என்டையர் டீம். அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் சார். நம்ம தேங்க்யூ. பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம். இசை வெளியீட்டு விழான்னு சொன்னாங்க, இசை வெளியீட்டு மாநாடாக இருக்குது. முதல்ல ஸ்டேஜில் இருக்கை பத்தலை, இப்போ ஸ்டேஜே பத்தலை. என்னை தவிர எல்லாரும் முக்கியமானவர்கள், இந்த படத்தை ஒட்டுனவங்க. இந்த படம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எங்கே பிறக்குதுன்னா, அந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டவங்க யாரெல்லான்னு பார்க்கும்போது தான் பெரிய நம்பிக்கை பிறக்குது. நீங்கள் பாரதிராஜ் சார்லேருந்து, நட்டி சார்லேருந்து, யோகி பாபன்லேருந்து, லிசி அவர்கள்லேருந்து, நீங்கள் விஜயமாலேருந்து எல்லா ஒரு கதையில் கதை நாயகர்கள் இருப்பாங்க. கதை நாயகர்களால் நிரம்பி வழிகிற ஒரு கதையை உருவாக்கின பிரிட்டோனுடைய ஆளுமையை பார்க்கும்போது ரொம்ப வியந்து போகிறேன். எப்படி இவ்வளோ பேரை வச்சு ஒரு படம், எப்படி இந்த கதை நாயகர்களால் பிரபலங்களால் நிரம்பி வழிகிறதோ அதே போல் திரையரங்குகள் பார்வையாளர்களால் நிரம்பி வழியணும்னு நான் நம்புகிறேன். அதை பத்திரிகையாளர்கள் செய்வாங்கன்னு பெரிய நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கால் பண்ணுவாங்க பேசுகிறதுக்குன்னு. ஸோ ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். பட் இந்த க்ரூவில் வந்து இத்தனை பேரை வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை இயக்கியிருக்க பிரிட்டோக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த க்ரூ சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட மனமார்ந்த விருப்பத்தை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சாரி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் யாருக்கு எப்படி என்ன பண்ணணும்னு நிறைய கதைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த கதைக்கான ரீசன் அம்மா. ஸோ அம்மாவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு எல்லா விதமான விஷயங்களும் ஒரு விமன்ஸ்க்காகட்டும் ஒரு அம்மாவுக்காகட்டும் இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இது ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரியும். நான் இதில் தேங்க்ஸ், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், ஜே சினிமா, இவங்க 2 பேர்த்துக்கும் நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ பேரை நான் சொல்கிறேன்னா, லூசாடா நீ அப்படின்னு தான் கேட்பாங்க முதல்ல. என்ன இவ்வளோ ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ எப்படி எடுப்ப, என்ன பண்ணுவ, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெபியூ நீ எப்படி நீ பண்ண போகிற அப்படின்றது தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் நான் சொன்னப்போ நம்மள இவ்வளோ பேரில் வச்சு பண்ணுவேன்னு, அதுக்கப்புறம் பண்ண அவங்களே சரி எடுத்துக்கோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் இன்னொரு என்னென்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமான ஜெயவந்த் அண்ணா, அவருக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற தருண் சார், பர்ஃபெக்ட் பிக்சர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது புது மியூசிக் டைரக்டர்னாலே ஒரு சின்ன ஒரு லேபிளில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப இதாக இருக்காங்க.
ஸோ எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை பார்த்து எங்களுக்கு வேல்யூ பண்ணி எங்களுக்கு வந்து எடுத்து இந்த அளவுக்கு ரீச் பண்ண ட்ரெண்ட் மியூசிக் அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது காரணமான ஜித்தேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய பேர் இந்த இதில் தேங்க்ஸ் சொல்லணும். நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பேர். ஒரு சாதாரண பையன் நான் போயிட்டு பாரத் ராஜா வேணும் எனக்கு கொஞ்சம் பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜெய்வந்த் அண்ணா ரொம்ப க்ளோஸ், அவர் மூலியமாக நான் தான் போனேன். டே அவரெல்லாம் பண்ண மாட்டாரா அடிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் எந்த ஒரு இதுவும் யோசிக்காமல் அவர்கிட்ட போய் சொன்னோம். அடுத்த செகண்ட் வந்து ஃபுல் கதையும் கேட்டுட்டு கண்ணில் அவர் கொஞ்சம் தண்ணி. அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 2 வயசான 2 பேரை வச்சு கிழவன் வச்சு ஒரு ஹீரோனா பண்ணணுன்னு ஆசைப்பட்டில்ல, நீ ஜெயிச்சிருவாடான்னு என் தலையில் கை வச்சார். நான் அப்போ தான் அந்த படத்தோட சக்ஸஸை அங்கே அவர் சொன்ன வார்த்தையில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சக்ஸஸ் ஆக போகுது இந்த படம் அப்படின்னு. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் தொடர்ந்து. இதோட ஸ்டோரியோட இது நான் அப்புறமா சொல்லிடுறேன். நட்டி சார் அவரோட அவர் கேமரா ஃப்ரேமில் வரமாட்டோமான்னு ஏங்கினவங்க அத்தனை பேர் இருக்காங்க. பட் நான் சொல்லி அவர் நடிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது எனக்கு கொஞ்சம் பயம்தான் அவர்கிட்ட இப்பயுமே. ஸோ எல்லா விஷயங்களுமே இப்போ பார்த்த ட்ரெய்லர் வரைக்குமே அவர் வாய்ஸ் எனக்காக தான் பண்ணாங்க. ப்ரமோஷன்லேருந்து A to Z எனக்காக வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதில் அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. இது எதையுமே ரிவீல் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். நான் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரியோ ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமான்னு தெரில. தேங்க்ஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுலேயுமே எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அவரோட கதையுமே ஒரு ஒரு பீச், அந்த ஒரு கடலோர கிராமத்தை சார்ந்த மாதிரியான ஒரு கதை. நட்டி சாரோட கதை ஒரு மும்பை பேஸில் ஒரு மாதிரியான கதை. சாண்டி அண்ணாவுக்கு வந்து நான் லியோவுக்கு அப்புறம் அவரை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க இந்த கதையில். ஒரு மாதிரி ஜாலியாக இந்த எப்பயுமே சாண்டி அண்ணா இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு சாண்டி அண்ணா நீங்கள் பார்க்கலாம். அதில் அவர் இப்பயுமே நம்பலை, டேய் என்னடா பண்ணுறக்க, கரெக்டாக வந்திருக்கான்னு என்னை கேட்டுனே இருப்பார். நான் இப்போ சொல்கிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கண்ணா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய ஒரு அவருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறேன், அவர் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அவரோட போர்ஷன்ஸ். அப்புறம் யோகி பாபண்ணா அம்மா கேரக்டர் நடித்த வடிவுக்கரசி அம்மா, அவங்க பெரிய லெஜண்ட். அவங்க வந்து நம்ம படத்தில் பண்ணதுன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு வர மாதிரி. அப்புறம் துளசி அம்மா, அவங்களாலையும் எனக்கு வர முடியல, வடிவுக்கரசி அம்மாவாலையும் வர முடியல. அப்புறம் பாரதி ராஜாவையும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம், பட் அவங்களாலேயும் சில காரணங்களால் வர முடியல. துளசி அம்மா அவங்களுமே சாண்டி எனக்கு அதை நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. விஜயம்மா தேங்க்யூம்மா. நீங்கள் திருச்சியில் ஷூட்டில் இருந்தாங்க, இதுக்காக ஃப்ளைட்டு பிடிச்சி இறங்கி அவசரமாக வந்து நான் இதில் இருக்கணுன்றக்காக ஓடியாந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். கனிகா மேம், அவங்களும் ஒன் ஆஃப் த முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரிய வரும். அவங்களுக்கும் தேங்க்ஸ். ஆதிரா மேம் தேங்க்யூ ஸோ மச். லிசி ஆண்டனி மேம் தேங்க்யூ ஸோ மச். மைம் கோபி அண்ணா என்னோட சொந்த அண்ணா, அவர் அண்ணன் தான் எனக்கு. தேங்க்யூ அண்ணா, லவ் யூ அண்ணா. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சுரேஷ் மேனன் சார், ஆடுகளம் நரேன் சார். சுரேஷ் மேனன் சார் தேங்க்யூ. 2 பேரை பார்த்தா பயந்துக்கிட்டே இருப்போம். சுரேஷ் மேனன் சாரையும் நட்டி சாரையும் பார்த்தா பயந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பயப்படுறேனோ இல்லையோ, அர்ஜுன் பயந்துக்கிட்டே இருப்பார், கேமராமேன். ஒரு மாதிரி 2 பேருமே கேமராமேனாக எது வச்சாலும் பயப்படுவாங்க அர்ஜுன். ஸோ இவர் 2 பேருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். விக்னேஷ்காந்த், ஆர்ஜே விக்னேஷ்காந்த், அவர் வர முடியல, பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நமோ நாராயணன் சார், ரிஷிகாந்த் பிரதர், சுரேஷ் சக்கரவர்த்தி சார், ஏகன் தம்பி, நிவாஸ் ஆதித்தன் சார், விஜித் அண்ணா, பாலாஜி பிரதர், மதன், பிரேம், திண்டுக்கல் சரவண அண்ணா, மிப்பு, காவ்யா தேங்க்யூ காவ்யா, ஐரா தேங்க்யூ, லவ்லின் தேங்க்யூ ஸோ மச், முல்லையரசி, சல்மா, ஜீவாக்கா, ஹரிணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு. சைல்ட் ஹாஸ்டலில் ஆதிஷ், ஆதவன், அக்ஷரா லக்ஷ்மி, விஸ்வா, யோகேஷ், ஷாஷில், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே. என்னால் எல்லாத்தையும் தனித்தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கான டைம் இல்லாதனால நான் சொல்லிக்கிறேன். என்னோடய டீம், அதை நான் மெயினாக சொல்லி ஆகணும். என் டீம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய, ஏன்னா ஒரு இந்த கதை வந்து டோட்டலாகவே எப்படின்னா ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி. யோகி பாபா நாட்டிலேருந்து ஆரம்பித்து அந்த மாதிரி ஆரம்பித்து எண்டு முடியறது வந்து இந்த கதைகளோட எல்லா இதுவும் சேர்ந்து கடைசியாக ஒரு விஷயம் நடக்கும்.
அதுதான் இந்த ஃபுல் கதையோட ஒரு ஒரு பக்கா ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது பிடிக்கும். இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட டீம், என்னோட ஸ்ட்ராங்கான டீம், டிஓபி மணிகண்டராஜா, மல்லிகா அர்ஜுன், இவங்க 2 பேரும் ரொம்ப 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 எஃபர்ட் போட்டிருக்காங்க. அர்ஜுனால் வர முடியல. மணிகண்டன் தேங்க்யூ ஸோ மச் ஐயா, ரொம்ப 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 நன்றி. எடிட்டர் தமிழ் எனக்கு முன்னாடியிலேருந்து ரொம்ப பழக்கம். இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி உன்னோட ஸ்கெடியூல்லையும் இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் சென்சாருக்கு போயிட்டு அந்த விஷயத்துக்கு கூட இருந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. எல்லாருமே உன்னோட கட்ஸ் எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க. நீ பெருசாக போவ. தேங்க்யூ ஸோ மச் தம்பி. மியூசிக் தேவ் பிரகாஷ் நான் முன்னாடியே சொல்லிட்டான். குட்டியிலேருந்து எனக்கு தெரியும். அவன்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்றது எல்லாத்துக்குமே டவுட்டடாகவே இருந்துச்சு. என்னங்க இது எல்லாம் இவ்வளோ பெருசாக போட்டு ஒரு போடுறீங்களே, கரெக்டாக இருக்குமா? எனக்கும் அவனுக்கு என்னன்னு தெரில. ஒரு பெரிய சிங்க்கு என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அவன் அடுத்தடுத்த படம் பெரிய படங்கள் பண்ணுவான். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அவன் மேலே. கடுகு சிறுசு காரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவன் கதை. ஏன்னா அவன் நீங்கள் பாருங்கள், மியூசிக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் தேவ். நிறைய பேச முடியல, தேங்க்யூ. கொரியோகிராஃபர் அபு சார்ல்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு ஷார்ட் டைமில் நாங்கள் முடித்தது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரத்தில் முடிச்சிருப்போம் அந்த சாங். நீங்கள் ரங்கம்மா இன்றைக்கி வந்து எல்லாருமே எனக்கு கால் பண்ணி இந்த படம் இன்னும் அடுத்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கு ரங்கம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆர்ட் டைரக்டர் ராம், தினேஷ், சுபேந்தர் சார், இவங்க 3 பேருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. மும்பையை வந்து இங்கே சில விஷயங்கள் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் வந்து ராக் பிரபு சார், அவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஃபைட்டில் ஒரு ஃபைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபைட் இருக்குது. அது 2மே சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு, கதையோடு ஒட்டி வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சவுண்ட் டிசைனர் சுகுமார் நல்லகொண்டா, ஸ்ரீகாந்த். காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீதேவி, ஜீவகாருண்யா, ரெபேக்கா, இவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஃபைனல் மிக்ஸ் ஜெய்சன் ஜோஸ் டேனி. டிசைனர் தினேஷ் பிரதர், ரொம்ப 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 நன்றி பிரதர். ஏன்னா லேட்டாக தான் தினேஷ் உள்ளே வந்தார். அவரோட ஒவ்வொரு போஸ்டரும் எங்களை ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு. தினேஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ். ப்ரொடக்ஷன் மேனேஜர் இளையராஜா சார், அஜய், இவங்க 2 பேத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இளையராஜாண்ணா ரொம்ப ரொம்ப நன்றினா இப்போ வரைக்கும் நின்று பார்த்துட்டு இருக்கிறதுக்காக, எங்களுக்காக வெளியில் நின்றுருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சஞ்சய் அனஸ், தேங்க்யூ அண்ணா. விஎஃப்எக்ஸ் குமரேசன் சார், லிரிசிஸ்ட் தாவூத், அக்ஷரா பாலகிருஷ்ணன், கலரிஸ்ட் கௌஷிக், பிஆர்ஓ சார், யுவராஜ் சார், ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இல்லை நிறைய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அனந்து, ஆஃப்ரோ, அறிவு, அக்ஷிதா, இவங்க 4 பேரும் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாமே. நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த படத்தில் வந்து இவங்க எல்லாரும் எனக்காக வந்தாங்கன்றதை தாண்டி அந்த கதை வந்து ஒரு அம்மாவுக்கான ஒரு கதை. சொல்கிற மாதிரி தான், நாய் பூனை கூட தான் அம்மா பிடிக்குன்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு அம்மா ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் முதல்ல வந்தாங்க. எனக்காகன்றதை தாண்டி கதைக்காக தான் மெயினாக வந்தாங்க. அதுதான் உண்மை. அந்த கதைகள் அவங்கள வந்து எனக்கு என்னோட கணிப்படி அந்த கதைகள் அவங்கள எவ்வளோ எலவேட் பண்ணியிருக்குன்றது நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அவங்களால பார்க்க முடியும் ட்ரெய்லர்லேயே. ஏன்னா ட்ரெய்லரில் யாருமே அவங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்காக அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ரியோவோட ஷூட் போகும்போதெல்லாம் கிட்டத்தட்ட பயங்கரமான வெயில். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கெலாம் தோல்லாம் உறிஞ்சு அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். மார்ச் 7 நீங்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கணும் இந்த படத்தை. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரெசன்ட் மீடியா, இவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் வேறு யாராவது விட்டுருந்தேன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் விமன்ஸ் டேக்கு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு ஆசையில் தான் மார்ச் 7ன்றது சார் சொன்னாங்க நிறைய படங்கள் வருது அப்படின்றது. பட் எனக்கு மார்ச் 7 இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தே ஆகணுன்றதுனால தான் நாங்கள் ரொம்ப இதாக இருந்தோம். ஏன்னா வந்து மார்ச் 8 ஏன்னா வந்து விமன்ஸ் டே அன்னைக்கு இது ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுனால தான். அது ஒரு காரணம் தான். இது கண்டிப்பாக ஜெயிக்கும், நான் நம்புகிறேன். இது கண்டிப்பாக ஜெயிக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, அதில் நிறைய அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கீங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மாதிரி நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்னார், இங்கே எல்லாமே பயங்கரமான நடிப்பு ஜாம்பவான்லாம் இருக்காங்க.
உண்மை தானே. ஏன்னா இங்கே நிறைய பேர் எல்லாருமே சூப்பர் ஆர்டிஸ்ட் தான். இங்கே நான் வந்துட்டு பேசிக் லேர்னர். நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கதை தான் அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு அவன் பிரிட்டோ சொன்னோடனே ஃபஸ்ட்டு ரியோ டார்லிங் தான் சொன்னார். பிரிட்டோ ஒரு கதை இருக்குது டார்லிங், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கன்னு. ஓகே நான் பிரிட்டோட சொன்னேன். ஓகேடா வார் சொல்கிறேன்னு பிரிட்டோ வந்து சொன்னார். சொன்னால் உண்மையாலுமே அவன் நரேஷனே வந்துட்டு செம்மையாக இருந்தது. சொல்கிற விதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஓகே நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஜாலியாக பண்ணோம். எனக்கு ஒரு ஆசை, எனக்கு சாண்டி ஜாலியாக அந்த மாதிரி பண்ண ஆசை. பிரிட்டோ சொன்னேன்னு ரொம்ப பிடிச்சிச்சு. இதான்ப்பா ஜாலியாக இருக்குப்பா. அப்போ பிரிட்டோட ஒரே சொன்னேன், பிரிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஆனால் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் தான் ஜாலியான பாடுது. அப்பா அது ஒன்று போதுன்னு அது ஜாலியாக இருந்தது. கதையாகவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்கள சான்ஸ் இல்லை. எல்லாத்துலேயும் சில வந்திருக்கமேன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிரிட்டோ கிரேட்ரா, ரொம்ப செம்மையாக வந்திருக்கு. ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள, பயங்கரமான ஒரு நட்பு. ஏன்னா இப்போ நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார், அவர் சொன்னால் என்ன கேட்பேன். ஓகே டார்லிங் போகலாமா, ஓகே வேணாமா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன். டார்லிங் ரொம்ப உங்களை பற்றி புகழ எனக்கு வார்த்தை இல்லை, வரவே இல்லை. நானும் அது எதாவது யோசிக்கிறதா புகழலாமான்ட்டு வரல. யாருப்பா எங்கள் சீட்டெலாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் எழுதிலாம் வச்சுருக்காங்க. ஓகே அதுதான் எனக்கு வரல டார்லிங், புகழ்ந்து பேசுறது தெரில சத்தியமாக. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ரொம்ப புகழ்ந்தெல்லாம் பேச முடியல. என்னடா மச்சான் என்னடா அந்த மாதிரி மூடு தான். பட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ டார்லிங் வாட் எவர். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் பேசியிருப்போம், டார்லிங் நம்ம 2 பேர் சேர்ந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்ட்டு. ஆனால் வந்துட்டு கடைசியாக இப்படி அமைஞ்சிச்சு, தனித்தனி படமாக அமைஞ்சிச்சு, சேர்ந்து பண்ணல. ஆனால் சீக்கிரத்தில் நம்ம டார்லிங் சேர்ந்து பண்ணுறோம் டார்லிங். அண்ட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச் டார்லிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஓகே. அதுக்கப்புறம் தேவ், மியூசிக் டைரக்டர் தேவ் சூப்பராக கலக்கியிருக்கான். சாங்கு சான்ஸே இல்லை. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு. என்னடா நான் பிரிட்டோ சொல்லப்போ நான் சூப்பராக பண்ணோன்னே, மியூசிக் சூப்பராக பண்ணோன்னு. அப்படியேடா சரி ஓகே. அந்த நம்மளுக்கு சாங்ஸ் நிறைய கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும். ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாதான்ட்டு. அப்போ அந்த 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 உக் லைனு பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கேட்ச் ஆச்சு. பிரிட்டோ செம்ம ஹிட்டாக 100% ஹிட் ஆகிடுண்டான்ட்டு. கரெக்டாக அதே மாதிரி இப்போது ட்ரெண்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப ஹாப்பி. ஆல்வேஸ் அதுவும் மற்ற சாங்லாம் பார்த்தேன் சூப்பராக பண்ணியிருக்கேன். சான்ஸே இல்லை. ஐயோ பாரதிராஜ் சார்லாம் வந்து அப்படியே உட்காந்து லைட்டாக உள்ளுக்குள்ளே அழ வந்துச்சு. வெளில அந்த மீடியா கண்டுபிடிச்சி சூப்பராக ஆல்வேஸ். அண்டு கோரியோகிராஃபர் அபு சார்லஸ், அவெல்லாம் ஒன்று உட்காராடி. அவனுங்க 2 பேர் சூப்பராக பண்ணிட்டாங்க. 2 பேருமே ஒன் டே தான் பாவம், அவங்களுக்கு டைமே இல்லை. அவங்களுக்கு அரிபரியாக இங்கேருந்து அங்கேன்னு ஒரு ஒன் டேயில் சாங் முடியுது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது வந்துட்டு சூப்பராக கலக்கிட்டாங்க. சூப்பர் அபு சார்லஸ். இன்னும் நீங்கள் நிறைய சாங் கொரியோகிராஃப் பண்ணணும், மனசார வாழ்த்துறேன். அண்டு March 7th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் எல்லோரும் வந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ. இதே மாதிரி ஹாப்பியாக எப்பவுமே இருங்க, ஜாலியாக இருங்க. ஒரே வாழ்க்கை ஒரே லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போடுங்க. அவ்வளோதான். ஓகே தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இந்த படத்துக்கு வந்து அது ரொம்ப தேவை. இந்த படம் எப்படி இருக்குன்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு மிகப்பெரிய பவராக நான் பார்க்குறது வேர்ட் ஆஃப் மவுத். ஒரு படம் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த படம் எப்படி இருக்குன்றதை வெளியில் போய் சொல்லும்போது தான் அந்த படம் எப்படி இருக்குன்றது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வேறு யாரும் இல்லை, பிரசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் ப்ரெஸ் ஷோ போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நிறமாறும் உலகில் ரொம்ப முக்கியமான படம் பிரிட்டோவுக்கு. இந்த சொல்லுவோம்ல, இந்த ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே நாங்கள் 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பித்தோம். ஸோ அங்கே ஆரம்பித்த பயணம் திடீர்னு நடுவில் வந்து ஒரு வண்டியை லெஃப்ட்டுக்கு இப்படி போட்டுட்டு வண்டியை ரைட்டில் திருப்பிட்டு நான் டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா, என்னடா சொல்கிற நீ எப்படா டேரக்டர் நினச்ச அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நடிக்கணுன்ற ஆசையோடையும் கனவோடையும் வந்திருக்காரு பிரிட்டோ அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச அறிமுகம். எங்களோட பயணத்தில் திடீர்னு வந்து டைரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதிட்டு வரும்போது ஓகே உண்மையிலேயே டேரக்டர் தான் போலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே ஆரம்பித்தது என்னோட ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவான கண்ணமாயனமோட டேரக்டர் வந்து பிரிட்டோ. ஸோ அதோட மியூசிக் டைரக்டர் ரீகன், தேவ் பிரகாஷ் ரீகன். ஸோ இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவில் ஆரம்பித்த அந்த பயணம் வந்து இப்போ ஒரு முழுநீள திரைப்படத்தோட இயக்குனராக இங்கே பிரிட்டோ உட்காந்துருக்காரு. அதோட இசையமைப்பாளராக தேவ் பிரகாஷ் ரீகன் உட்காந்துருக்காரு.
ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு ஜாலியாக ரூமில் வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூமில் ஜாலியாக உட்காந்து கிட்டார் இப்படி வாசி கிணி வாசிச்சு சூப்பராக பாடினாப்புல. இந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தா இந்த முழு படத்துக்கு ஒரு 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 கம்போசராக வந்து தேவி பிரகாஷ் ஸ்ரீகனை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி 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 ப்ரௌட். மொத்த டீமுமே தேவி பிரகாஷ் ஸ்ரீகனோட ஒர்க்கை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யங் மியூசிக் டைரக்டர் இந்த படம் பேசும் நினைக்கிறேன் தேவி பிரகாஷ் ஸ்ரீகனை பற்றி. அண்டு ஒரு உண்மையை சொல்லணும்னா இதில் 2 பாட்டு நான் இன்றைக்கி தான் கேட்குறேன். எனக்கு காட்டக்கூட இல்லை, ஒளிச்சு வச்சுருந்தானுங்க. ஸோ இன்றைக்கி தான் கேட்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டோட அவுட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் ஆஸ் அ கம்போசராக உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தான் பிரிட்டோக்கு சொன்ன மாதிரி தான், அதான் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸாக தானே இருக்கும். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்படின்னா எப்படி நீ எடுத்த அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டோ டேரக்டர் ஆனது ஒரு ஷாக்கு. தேவ் பிரகாஷ் வந்து ஒரு ஃபுல் படத்துக்கு சூப்பராக கம்போஸ் பண்ணும்போது டேய் உண்மையிலேயே நீ மியூசிக் டேரக்டர். ஸோ அப்படி இருக்குது. அதான் ஒரு நல்ல டேரக்டருக்கான அடையாளமாகவும் ஒரு நல்ல படத்துக்கான அடையாளமாகவும் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே பர்ஃபெக்டாக வேலை பார்த்தா அந்த படத்தோட டேரக்டர் பர்ஃபெக்டாக எழுதியிருக்காருன்னு அர்த்தம், அந்த படம் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே எடிட்டரும் அதேமாரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கீபோர்டில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு சாண்டி டார்லிங் ரொம்ப வருஷ பழக்கம், 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இருந்து வந்து யா ஆப்வியஸ்லி. ஸோ 2 பேரும் முன்னாடி இருந்து நிறைய பேசிகிட்டே இருப்போம். 2 பேரும் ஏதாவது பண்ணுவோம், ஜாலியாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த படத்தில் அது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். ஸோ அந்த 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 பாட்டில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய சேர்ந்து பண்ணுறோம். ஓகே. அண்டு அபு அண்ட் சார்ல்ஸ் அகைன் சேம் அதே மாதிரி ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவாங்க. கண்ணம்மா என்னம்மாவோட கொரியோகிராஃபர்ஸ். ஸோ இந்த படத்தோட கொரியோகிராஃபர்ஸ் சாண்டி மாஸ்டருக்கே கொரியோ பண்ண புகழ் வந்து அபு அண்ட் சார்ல்ஸ்க்கே போய் சேரும். அதை விட ரொம்ப பெரிய புகழ் எனக்கும் அவங்க தான் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நல்லா ஆடின சில பாடல்கள்னு பார்த்தா அபு அண்ட் சார்ல்ஸோட கொரியோவில் தான். கண்ணம்மா என்னம்மா ஆப்வியஸாக அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்டு இப்போ ரங்கம்மாவுக்கும் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அபு அண்ட் சார்ல்ஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஜோவோட கொரியோகிராஃபர்ஸ் அவங்க 2 பேரும். ஸோ அகைன் இந்த மாதிரி சொன்னால் அகைன் இந்த டீமுக்குள்ளார எல்லாருமே ஏற்கனவே ஒன்றா ஒர்க் பண்ணவங்க, ஒன்றா இருந்தவங்க அப்படின்றத தாண்டி நாங்கள் எல்லாருமே ஒன்றாவே இருந்துக்கிட்டே இருக்கவனுங்க. முன்னாடி இருந்து ஒன்றாவே இருந்தோம், இன்னும் ஒன்றாவே இருக்கும், இன்னும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஏறுவோம், சந்தோஷமாக ஏறுவோம். அண்டு இந்த படத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து பிரிட்டோ எனக்கு கொடுத்துருந்தாரு. முதல்ல பாரதி ராஜா சார் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நட்டி அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்லி நட்டி அண்ணன் இருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து வரிசையாக காஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு மிக முக்கியமான திரைப்படமாக இது வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் மார்ச் 7ஆம் தேதி. அண்ட் நட்டி சார் உங்களை நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்டு எல்லாரையும் ஏகன் சார் ஹீரோவாக நிறைய படங்கள் வந்து அவருக்கு லைனப்பில் இருக்குது. இந்த படத்தில் இந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு, ராயப்பன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஜய் மேம் வந்து என்னோட போன படத்தில் வந்து எனக்கு அம்மாவாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலையும் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் ஐரா கிருஷ்ணன் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட படம். ஐ மீன் சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரி, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் லவ்லின், காவ்யா அண்ட் மேம் எல்லாருக்குமே என்னோட ஹாய். ஸோ எல்லாரையுமே மொத்தமாக இங்கே பார்த்ததில் சந்தோஷம். அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் as always I love you so much. And Suresh Menon sir, and I mean I'm very happy to meet you here sir. I mean உங்களை மாதிரி ஒரு சார் இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் ஒன்றா இருக்கிறதே I feel very blessed. ஸோ கோபி அண்ணன் நிறைய சொல்லணும், ஆனால் இங்கே நிறைய சொல்ல முடியாது. அவர் என்ன ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லிட்டு போனார். ஆக்சுவலாக சச்ச ஸ்வீட் ஆர்ட் வந்து கோபி அண்ணன் தான். எல்லா நேரமும் எல்லா மக்கள்கிட்டையும் அதே அன்போடையும் அதே சிரிச்ச முகத்தோடையும் பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னா அது உங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிறேன். ஸோ இங்கே ஒரே மேடையில் அகெயின் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமான பிரிட்டோவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ். மார்ச் 7ஆம் தேதி நிறமாறும் உலகில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஸோ எல்லாரும் ஒன்றா தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, தேங்க்யூ. இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் இன்னும் ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துலேயும் அவர் போய் சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நல்ல படம் ஒன்று பண்ணியிருக்காரு இந்த நிறம் மாறும் உலகில். அண்ட் நான் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது சுரேஷ் மேனன் சார் கூட.
அப்புறமா காவ்யா அறிவுமணி அவங்க கூட, அப்புறமா வந்து ரிஷிகாந்த் அவங்க கூட, அண்ட் வேறு யார், ஆமாம் அவங்க தான், இவங்க தான், இத்தனை பேர் தான் அந்த என்னோட போர்ஷனில் ஷேர் பண்ணிக்கிட்டது. ரொம்ப அருமையாக பண்ணாங்க எல்லோரும். நான் நடிக்கிறதுக்கு போகிறதுக்கு அன்றைக்கி முத நாள் இவங்கள வச்சு இது ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. அந்த சீனோட ஃபுட்டேஜையும் காமிச்சார். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா ஆளாளுக்கு திங்குறாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையேன்னு. அந்த பயத்தோடு தான் போய் நடித்தேன். ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் ரியோவாக இருக்கட்டும், சாண்டி மாஸ்டராக இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சார், எங்களுக்கு சீனியர் சுரேஷ் மேனன் சார் சினிமாட்டோகிராஃபர் இதில். பட் அவர் வந்து என்னை ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டார் அதில். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம், அந்த மாதிரி அவங்களோட அன்பு கிடைக்கிறதுலாம். சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மைம் கோபி சார், நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார், எக்ஸ்ட்ரானரியாக பேசுனீங்க சார். அண்ட் ஏகன், நண்பர் ஏகன், அப்புறமா விஜய் மேம், லவ்லீன், அப்புறமா காவ்யா அண்ட் ஐரா, ஹரிணி எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் என்னென்னா பாரதி ராஜா சாரும் வடிவகரசி மேமும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒரு சின்ன ஃபன் எலிமெண்ட்லாம் வச்சுருந்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது பிரிட்டோ. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்தாங்க. முதல்ல அறிமுகம் இதில் பேசும்போது ப்ரொடியூசர் சொன்னார், இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் ஊட்டலை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் இது ப்ரொடியூசர் ஆனேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் தான் சார், அவன் பால் ஊட்டலை சார், ஆனால் சினிமா தாய்க்கு தலைமகன் ஆகிட்டீங்க சார் நீங்கள். ஸோ அது நாட் ஒரே அபவுட் என்னென்னா பல பேருக்கு வேலை கொடுக்க போகிறீங்க. அது தைரியமாக இதில் ஓப்பனாக வேறு சொன்னீங்க. நல்ல ஸ்கிரிப்டோட வாங்க, என்னோட கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை வேறு இடத்துக்கு கூட்டி போகிறதுக்கு. அண்ட் மார்ச் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன், ஐம் ஸோ சாரி, கேமராமேன் அர்ஜுன், அவரை பற்றி சொன்னேன். அவர் தான் என்னோடய போர்ஷன் ஷூட் பண்ணார். ரொம்ப நல்லா பண்ணார். ஆர்ட் டைரக்டர், நான் பாம்பே, எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் தெரியுங்க. அதுங்க நான் சுத்தாத தெரு கிடையாதுங்க. அந்த செட்டுக்குள்ளே போன உடனே எனக்கு நான் பாம்பேயில் வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜர்க் அடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா இவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்காருன்னு. அவரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் ஆர்ட் டைரக்டர். அந்த கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் சரி, கூட நடித்த எல்லா நடிகர்களும் சரி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 7ஆம் தேதி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு ஃபேமிலியோட எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். எப்போவுமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ண நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷனல் தயாரிப்பில் பிரிட்டோ ஜேபி அவருடைய இயக்கத்தில் மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவர்கள், நட்டி அவர்கள், யோகி பாபு அவர்கள், ரியோ ராஜ் அவர்கள் மற்றும் சாண்டி அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய நம்மளுடைய நிறம் மாறும் உலகில் மார்ச் 7ஆம் தேதி திரையரங்குகளில் உங்களை சந்திக்க இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்காக. பிரிட்டோ வந்து அவரோட எனர்ஜி டைரக்டர் பிரிட்டோ. அவர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் அவரோட சொந்த ஊர் வேளாங்கண்ணி, அங்கே ஷூட் பண்ணணும் ஒரு கேரக்டருக்கு உங்களுக்குன்ட்டு முதல்ல அவர் படம் பிள்ளையார் சொல்லி போட முன்னாடியே சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கிளியராக என்ன செய்யணும் என்ன வேணுன்றதை ரொம்ப அருமையாக எடுத்தார். அதுக்கப்புறம் டப்பிங்கில் வந்து நட்டி சாரும் காவியா நினைக்கிறேன் அந்த போர்ஷன் பார்த்துட்டு பயங்கர இது எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க படம் அப்படின்ற அளவுக்கு. அது டப்பிங்கும் பண்ணலை, அது ரீ ரெக்கார்டிங்கோ மியூசிக்கோ பிஜிஎம்மோ இருக்காது. ஒரு சாதாரண ஒரு ஃபுட்டேஜ் தான், வெறுமை ரஃப் எடிட்டிங் டப்பிங்க்கு எடிட் பண்ணி வச்சது. அதுவே அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தால் அதுக்கு மேலே இந்த இதெல்லாம் போட்டு சேர்த்தா அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் ஒரு முதல் படம்ன்ட்டு இல்லாமல் ரொம்ப அதுதான் பேஷன். இந்த சினிமா மேலே இருக்கிற லவ் அவரோட இது ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. ஸோ ஐ எம் பிளஸ்ட் டு பி இன் திஸ் ப்ரொடக்ஷன். இதில் ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட், பாரதி ராஜா சார், ரியோ சார், நட்டி சார், சாண்டி மாஸ்டர், யோகி பாபு, வடிவகரசி அம்மா, துளசி அம்மா மற்றும் நிறைய பேர் இருக்காங்க. அது கூட நானும் இருக்கேன். எல்லாரையும் அது ஸ்டூடியோ வாசல் நிப்பார் போல இருக்குது. போகிறவங்க எல்லாரும் வாங்க எங்கள் படத்தில் நடிங்க பார்த்தீங்கன்னா 34 ஆர்டிஸ்ட்டை வச்சு எப்படி மேய்ச்சாருன்னே தெரியாது, ஆனால் எடுத்தார். சின்ன ரோல் தான், பட் ஆனால் ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு இந்த படம் செய்கிறது. திஸ் இஸ் காவ்யா. ஸோ நிறம் மாறும் உலகில் வந்து மலர் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்.
ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர். ஸோ ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கான ரிஹர்சல்ஸ் எல்லாம் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்கோம். அண்ட் பிரிட்டோ, தேங்க்யூ ஃபார் த அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மார்ச் 7th எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், இது விமன் எல்லாரையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மூவி. கண்டிப்பாக மார்ச் 8th வந்து விமென்ஸ் டே. ஸோ அது செலிப்ரேட் பண்ணுறது மூலமாக எல்லோரும் படம் பார்க்கணும். அண்ட் செகண்ட்லி, லைக் பெரிய லிஜெண்ட்ஸ்லேருந்து என்ன மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாரும் இதில் வந்து நடிச்சிருக்காங்க, எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இருக்குது அப்படின்றது படத்தில் போய் பார்த்தோன்னா மேபி உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் தேர்ட்லி, ஃபார் பிரிட்டோக்காக நீங்கள் வந்து படம் பார்க்கணும். பிகாஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ செம்மையாக ஒரு 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 விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஐ ஆல்வேஸ் திங்க் அவங்கள வந்து ப்ரௌடாக ஆக்கணும் அப்படின்னு மட்டும்தான். இன்றைக்கி கூட அவங்களோட சாரீ தான் நான் கட்டு வந்திருக்கேன். ஸோ எப்பவுமே அவங்கள ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் லிஸி ஆண்டனி. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு சாண்டி மட்டும்தான் அந்த படத்தில் இருக்காருன்னு நினச்சி நான் நடித்தேன். ஆனால் முடிச்சு இப்போது எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு பெரும் கூட்டமே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒரு சிலவங்க வந்து வெற்றி வந்து நம்மளோட சொந்த வெற்றி மாதிரி நம்ம கொண்டாடுவோம். அந்த மாதிரி தான் எனக்கு சாண்டியோட ஒரு ஸ்டெப்புமே. ஏன்னா எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸு. சாண்டி ஒரு டான்ஸராக இருந்தப்போ டைம்லேருந்து எனக்கு தெரியும். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் பிரிட்டோக்கு என்னோட வாழ்த்துக்கள், இந்த ஃபுல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஹோப்பிங் ஃபார் அ சக்ஸஸ். தேங்க்யூ. எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்கிற விஷயம் வந்து, மம்மி நான் ஒரு 60+ மூவிஸ் பண்ணிட்டேன். அதில் ஒரு 10வது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இங்கே என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன், அது என்ன நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுதான், மம்மி சமைக்கிறது எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஷீ இஸ் an extraordinary cook. Yeah. 3 reasons to watch this movie: Sandy, Brito, me. ட்ரெண்ட் மியூசிக்கில் ரங்கம்மாங்கிற சாங் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நான் வீட்டில் ஸ்டெப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கேன். சாண்டி கூட வந்து என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு நான் ரீல்ஸ் பண்ணணும், நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ த்ரூ தட் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் நடிக்க. இதில் ஒரு சின்ன பார்ட் பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். அண்ட் தேர் இஸ் ஆல்சோ மெசேஜ் டு இட். ஸோ சின்ன ரோலாக இருந்தாலும் ஐ லவ்ட் enjoying this, playing this role. And Brito sir வந்து ஒரு ரொம்ப ஸ்வீட் பர்சன். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் we had a very short time to shoot, பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாரு. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உடனே ஹி அட்ரெஸ்ட். ஸோ இந்த ஃபிலிம் ஓவரால் ஐ ஃபீல் இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஆக்சுவலி 3 reasons. ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் நிறைய ஆக்டர்ஸ் இது நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஆக்டட் அண்ட் எல்லாரும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரிபடி வில் ஹாவ் அ ட்ரீட் வாட்சிங் திஸ். ஒரு கேரக்டர்ஸ் has one message in the film. So I think that is one of the reason. And the second reason is of course Sandy Master and nammaloda all legends alla adla vande nadichirukanga. Neengle paathirkeenga poster la. So all great actors, performers. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவாஸ் ஆதித்தன். என்னோட நெருங்கிய நண்பர் பிரிட்டோவோட விடாமுயற்சியில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தில் பாரதிராஜா சார் என்னோட பயங்கர ஃபேவரட்டான ஒரு டிரெக்டர். அவருக்கு நான் சன்னா பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ பயங்கரமான ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவரும் அவ்வளோ பெரிய லெஜண்ட் கூட நான் நடிக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நிறையா டீச் பண்ணார். ஸோ அவர் படத்தில் நடிக்க முடியலன்னா கூட அவர் கூட நடித்தது எனக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. கங்க்ராட்ஸ் டு த டீம். பிரிட்டோ அவர் பயங்கர கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்காரு. செம்ம சூப்பராக வரும். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரெண்ட் மியூசிக்கு தேங்க்யூ ஸோ மச். நிறமாறும் உலகில் ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். ரொம்ப ஸ்பெஷல் இந்த படம். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் வந்து பிரிட்டோ ஜிபி தான் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். அண்ட் இதில் நான் மட்டும் இல்லை, நிறைய நட்சத்திர பட்டாலுமே இருக்குது. ஸோ இவ்வளோ காஸ்ட் அண்ட் க்ரூவை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணி அவன் டைரக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ ரொம்ப ஸ்பெஷல் நிறமாறும் உலகில். எனக்கும் சரி, பிரிட்டோவுக்கும் சரி, நம்ம இந்த ஹோல் டீமுக்கே. ஸோ ட்ரெய்லர் வந்திருக்கு, பாருங்கள் எல்லோரும். இது கரெக்டாக விமன்ஸ் டேக்கு முன்னாடி நாள் வருது. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக நிறைய பெண்களுக்கு முக்கியமான நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. ரங்கம்மா வந்து சாண்டி டார்லிங் வந்து ஆடிருக்காரு. அபு அண்ட் சார்ல்ஸ் கொரியோர் பண்ணியிருக்காங்க. நானும் அதில் கேமியோ பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி ஃபன்னான சாங், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் ஃபன் டு ஒர்க் வித் சாண்டி டார்லிங் ஆல்வேஸ். ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக அதை எடுத்தோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பிரிட்டோக்கு தான் நான் சொன்ன டேரக்டர்.
நான் அவர் தான் வந்துட்டு இந்த கதையை சொன்னார் ஆஃப்டர் லியோக்கு அப்புறம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு அது. ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த ஒரு ஏரியா அது எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு ரொம்ப. பட் நான் வளர்ந்த இடம் அப்படி தான் இருந்தது. நான் என் இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆட்டோலாம் ஓட்டியிருக்காங்க அப்போ இருக்கிறப்ப. அதனால் இப்போ கூட இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் எனக்கு அது ரொம்ப கனெக்டாக இருந்தது. அதனாலேயே அந்த கதை உடனே சொன்னோடனே நான் உடனே அக்செப்ட் பண்ணேன். இது வரைக்கும் எங்கள் அம்மா நிறைய சொன்னதில்லை. மா ஐ லவ் யூ ஸோ மச். அம்மா மோஸ்ட்லி இது அம்மா சென்டிமெண்ட்டு. அம்மா லவ் காதல்னா என்னன்ட்டு இதில் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதையும் மற்றவங்க மேலே நம்ம எப்படி நம்ம அன்பு செலுத்தணும் அந்த ஒரு விஷயமும் இதில் பார்த்து. ரங்கம்மா வந்துட்டு அபு சார்லஸ் தான் வந்துட்டு கோரியோகிராஃபி பண்ணாங்க. சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்லா இப்போ நல்லா ட்ரெண்டாக போயின்னு இருக்குது. ஜாலியாக இருக்குது. ரங்கம்மா சாங் ட்ரெண்ட் மிக்ஸில் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜீவா சுப்பிரமணியம். நிறமாறும் உலகில் நானும் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நான் சாண்டி மாஸ்டர் வர்ற அந்த ஒரு கதைக்காலத்தில் நான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இதுக்கு முன்னாடி நான் 25வது படம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீக்வல்ஸ் தான் பண்ணியிருப்பேன். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் டைரக்டர் பிரிண்டோ எனக்கு அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரான டப்பிங்லாம் எடுத்தாங்க. இது வரைக்கும் நான் டப்பிங் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் தான் டப்பிங் நான் ஒரு சீனுக்காக நிறைய டைம் நான் ஒர்க் பண்ணேன். பிரிண்டோ எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்தோட கேமராமேன், இந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தோட உதவி இயக்குநர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் இந்த படத்துக்கு என்னை கொண்டு வந்தாங்க. அண்ட் மெல்பர்ட், தேங்க்யூ மெல்பர்ட். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நிறைய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. நான் இவ்வளோ வருஷம் சினிமாவிலேருந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணுறதுக்காக எங்கிக்கிட்டு இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட நானும் இதில் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் டைம் எடுத்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இளம் இயக்குனர்கள் இப்போது உயிரை கொடுத்து உழைச்சிருக்காங்கன்றது சொல்லுவாங்க நிறைய பேர். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு புது அனுபவமாக இது இருக்கும். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அதோட கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட். அண்ட் என்னோட கேரக்டரை பற்றி இப்போ நான் சொல்ல முடியாது. இயக்குனர் எனக்கு பர்மிஷன் கொடுத்தா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எல்லா விஷயத்தையும் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். எக்ஸப்ட் கட்டடிச்சு ஸ்கூல் படிக்கும்போது படம் பார்த்தது இதெல்லாம் தான் சொன்னது கிடையாது. மற்றபடி எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஒரு நல்ல கான்செப்ட். பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், ஆராதிக்கப்பட வேண்டியவர்கள். அவங்க முழுமையடைகிறது தாய்மையினால தான். ஸோ அதை முக்கியமாக சொல்லியிருக்கு. ஸோ அதனால் எல்லா மக்களும் இந்த படத்தை பார்க்கலாம். நிறமாறும் உலகில் மாறாத ஒரு விஷயம் தாய்மை தான். இன்னொரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி தகப்பன்னு ஒருத்தனை விட்டீங்களே. அதாவது அம்மா கூட 10 மாதம் தான் சுமப்பாங்க. அப்பாங்கிறவர் வாழ்நாள் ஃபுல்லாக தான் மனசில் வச்சு சுமப்பார். ஸோ அதனால் 2 பேருமே நமக்கு தேவை. நம்ம கடவுளை பார்த்துருப்போமா என்னங்கிறது தெரியாது. யாராவது பார்த்துருக்காங்கன்னு சொன்னதும் கிடையாது. ஆனால் நம்ம நேரில் டெய்லி பார்த்துட்ருக்கோம் அப்பா அம்மா. 2025 என்னோட ஃபர்ஸ்ட் படம் நிறமாறும் உலகில். தேங்க்ஸ்டா ஃபர்ஸ்ட் படம் நிறமாறும் உலகில். ஸோ அதுவே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது அதை எப்படி ஆரம்பிக்கிறோன்றீங்களா? ஸோ அப்படி இந்த வருஷத்தை நிறமாறும் உலகிலோட ஆரம்பிக்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். கேரக்டரை பற்றி டேரக்டர் சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் ஆமாம். ஸோ படம் வந்ததுக்கப்புறம் பட் ஆனால் இந்த கேரக்டருக்கு ரொம்பவே நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஒரு பெரிய லெஜண்டோட ஒரு விஷயத்த நான் இந்த படத்தில் கொண்டு வரேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக தியேட்டர்ஸில் March 7 படத்தை பாருங்கள். தேங்க்யூ. 3 reasons to watch நிறமாறும் உலகில்னா, ஃபஸ்ட்டு இந்த உலகமே பெண்களாலான உலகம். ஸோ அவங்களுக்கான ஒரு படம். அதனால் கண்டிப்பாக பார்க்கணும். அண்டு ஒரு வீக்கெண்ட் ஃபேமிலியோடு போய் அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே என்டர்டெயின்டாக ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். 3வது ரீசன், இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ட்ரெண்ட் மியூசிக்கில் இப்போ ரங்கம்மா சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. அது ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. நான் அடுத்து இன்னொரு பாட்டு வரும். அந்த பாட்டு எனக்கான ஒரு பாட்டு, அதையும் பாருங்கள். அது ஒரு மெலோடி ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோட ஃபேவரட் இந்த ஆல்பமில் அதுதான். அதுவும் ட்ரெண்ட் மியூசிக்கில் வரும். கண்டிப்பாக பாருங்கள். ட்ரெண்ட் மியூசிக்கில் ட்ரைலரும் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு ட்ரைலர் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சவங்க எல்லாம் தியேட்டருக்கு படத்தை பாருங்கள். ஹாய், நான் ஆதிரா பாண்டியலட்சுமி. இந்த படம் பெண்களுக்கான ஒரு படம். இந்த படத்தில் ரியோவோட அம்மாவை நான் பண்ணியிருக்கேன். இதில் என்னுடைய டயலாக்ஸ் எல்லாமே ஒரு கருத்துள்ள ஒரு விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். மக்கள் மனசில் பதியக்கூடிய ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அது கொண்டு வரும். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ குரூப் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக.
ஏன்னா ட்ரெய்லரை பார்த்தாலே உங்களுக்கே அது வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலாஜி பேசுகிறேன். அந்த நிறமாறும் உலகில் படத்தில் நான் ஒரு சின்ன போர்ஷன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பாரதி ராஜா சார் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் நான் அவரோட பையன் போர்ஷன் பண்ணியிருக்கேன். நான் சில படத்துலலாம் பார்க்குறப்ப ஐயோ ஒரு கூடலாம் நடிக்க முடியுமா அப்படின்னு நிறையா யோசிச்சிருக்கேன். அப்படி யோசிச்சுட்டு அந்த டைமில் எனக்கு இந்த படத்தில் ஒரு ஆஃபர் கிடச்சிது. ஸோ இந்த படத்தில் நான் நடிச்சது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். படம் நல்லா வந்திருக்கு. மார்ச் 7 ரிலீஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மார்ச் 7 ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம படம் சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு அம்மா எமோஷன் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அழகாக ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸில் ரொம்ப அழகாகவே ஒன்று கன்வே பண்ணியிருப்பாங்க. படம் எப்படி சொல்கிறது, இந்த படம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டோரிஸில் ஒவ்வொரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணிப்பாங்க. படம் நல்லாயிருக்கு. ஸோ மார்ச் 7 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் போய் கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். நான் முருகன் மந்திரம், பாடலாசிரியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டில். இது கிட்டத்தட்ட எங்களோட கன்சர்ன் மாதிரி ஜிஎஸ் சினிமாஸோட 2வது படம் இது. மதிமாறன் ஆல்ரெடி வந்து எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு படம் பண்ணாங்க ஜிஎஸ் சினிமாஸ். இப்போ 2வது படமாக ஜிஎஸ் சினிமாஸ் வந்து லெனின் சார் வந்து இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க கூட சிக்னேச்சர் வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து சிறப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. பாட்டு ரங்கமாக பெருசாக ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லெனின் சார் வந்து சினிமா மேலே ரொம்ப பயங்கரமான காதலும் ரசனையும் உள்ளவர் லெனின் சார் வந்து. ஸோ இந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் வாழ்த்துங்க. இந்த படத்தோட ஆடியோ வெளியிட்டிருக்கிற ட்ரெண்ட் மியூசிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐரா கிருஷ்ணா. ஒரு லீட் கேரக்டராக இது என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் படம். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ பிகாஸ் நான் பெங்களூர்லேருந்து வரும்போது எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட் ஃபிலிம் இது. என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டான கேரக்டர். பட் நீங்கள் மூவியில் பார்க்கும்போது மேபி யூ வில் லைக் ஆர் யூ வில் நாட் லைக் மீ. பட் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு மூவி பார்க்கணும். என்னோட சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, ரங்கம்மா, மீ அண்ட் சாண்டி மாஸ்டர் காம்பினேஷன். இட்ஸ் ட்ரெண்டிங் ரைட் நவ். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு வாட்ச் இட் இன் யூடியூப், ட்ரெண்ட் மியூசிக் சவுத். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். So I would say 3 reasons to watch Niram Marum Ulagil would be டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இப்போ வர ஸ்டோரியில் அட்லீஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தட் இந்த மாதிரி ஸ்டோரி I think 1 or 2 yearsல வரல. So it is very interesting and it's releasing on March 7th, just one day before Women's Day. So there should be something. I think there's some curiosity that it's creating. Third reason would be it is my first Tamil film as a female lead, so you should watch it. என்னோட அம்மாக்கு நான் என்ன சொல்லணும்னா, I think என்னோட அம்மா இருந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1/2 or 50% நான் லைஃப்பில் இருந்தால் it is a very successful journey that I'm her daughter. So I want to say my mother that I love her so much and yeah. Hi, வணக்கம். நிறம் மாறும் உலகில் இதில் நான் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்கேன். என்ன ரோல் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் படம் பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப லைவாக இருக்கும் எல்லாமே. அதாவது ஒரு நிகழ்வுகள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அண்ட் டைரக்டர் பிரிட்டோ வந்து ரொம்ப அற்புதமாக வந்து காட்சிகளை வந்து சித்திரீகரிச்சிருக்காரு. அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கிட்டக்கு பார்த்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறது இருக்கான்னு தெரியல, ஆனால் எதிர்பார்க்காதது நிறையவே இந்த படத்தில் இருக்குது. பாருங்கள், வெரி எக்ஸைட்டட். இது ஒரு நல்ல படம். நல்ல படங்களை வந்து நம்ம தியேட்டரில் பார்க்குறோம், என்கரேஜ் பண்ணணும். மாறாத ஒரு விஷயம் வந்து ப்ராபப்ளி ஒருவேளை மாறலாம், இப்போ மாறிட்டு தான் இருக்குது. அந்த ஈக்குவாலிட்டிங்கிற ஒரு வார்த்தை எல்லாரையும் சமமாக பாருங்கள், அதுதான் நான் சொல்லுவேன். நிறமாறும் உலகில் படம் மார்ச் 7th தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஃபேமிலியோட போய் தியேட்டரில் படம் பாருங்கள். ஸோ மார்ச் 7 மறந்துடாதீங்க. எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். டூ சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.